திருவாலங்காட்டிலே சிவபெருமான் ஆடக்கூடிய நடனத்துக்கு ஊர்த்துவ தாண்டவம்னு பேரு. அதுக்கு ரொம்ப 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 அநாகரிகமான ஒரு கதையை இன்றளவும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். சாமி கும்பிடுற பெண்களே அப்படிதான் சொல்றாங்க. அது என்ன கதை, உண்மையான விளக்கம் என்னன்றதா இப்ப இந்த மேடையில நான் சொல்ல போறேன். ஏன்னா நம்மள நிறைய பேருக்கு எது சரியான விளக்கம்ன்றதே தெரிய மாட்டேங்குது. கோயமுத்தூர்ல ஒரு ஊருக்கு பேரு பன்னிமடை. அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் ஐயே நீ பன்னிமடையா அப்படின்னு யாராவது கேட்டா வருத்தப்படுறாங்களே தவிர அதுக்கு உண்மையான அர்த்தம் என்னன்னு சொல்ல தெரியல அவங்களுக்கு. ஊரு பேரு பன்னிமடை அப்படின்னு எல்லாரும் கிண்டல் பண்றாங்கல்ல, அந்த ஊரோட உண்மையான பேர் என்ன தெரியுமா? பன்னீர் மடை. பன்னீர் போல நீர் பாயக்கூடிய ஊர், அதனால அதுக்கு பேரு பன்னீர் மடை. அத பன்னிமடைன்னு இன்னைக்கு மாத்திட்டாங்க. நீ பன்னிமடையா நீ பன்னிமடையான்னு யாராவது கிண்டல் பண்ணா இவங்க அவமானமா நினைக்கிறாங்களே தவிர என் ஊரு பன்னிமடை இல்லடா, அது பன்னீர் மடைன்னு சொல்ல தெரியல. ஏன்? அவங்களுக்கே அந்த ஊரின் பெருமை தெரியல. அதே மாதிரிதான் ஊர்த்துவ தாண்டவத்தை பற்றி ஒரு தவறான கதை பரவிக்கொண்டிருக்கிறது. உண்மையான விளக்கம் யாருக்கும் தெரியல. பெரியோர்கள் இருக்கிற இந்த சபையில் இன்னைக்கு நான் விளக்கம் கொடுக்கிறேன். உங்களால எத்தனை பேர்கிட்ட இதை கொண்டு போய் சேர்க்க முடியுமோ சேர்த்துருங்க. ஊர்த்துவ தாண்டவத்துக்கு என்ன கதை சொல்றாங்க தெரியுமா? திருவாலங்காட்டுல சிவபெருமானும் காளியும் நடனம் ஆடுறாங்க. போட்டி நடக்குது. சிவபெருமான் தன்னுடைய காலை தூக்கி தலையிலே வைத்தார். பெண் என்பதால் காளியால் அதை பண்ண முடியல. அதனால் அவள் வெட்கப்பட்டு நாணி நின்றாள். இதுதான் ஊர்த்துவ தாண்டவம்ன்ற ஒரு கதையத்தான் சாமி கும்பிடுறவங்களே சொல்றாங்க. சிவபெருமான் அப்படி செய்வாரா? தன் உடம்பில் ஒரு பாதியை மனைவிக்கு கொடுத்தவன் என்னால செய்ய முடியும் உன்னால செய்ய முடியாதுன்னு ஒரு பொண்ணை பார்த்து சொல்வானா சிவபெருமான்? அவன் ஆளும் மல்லன், பெண்ணும் மல்லன், அழியும் மல்லன். உண்மையான காரணம் என்ன தெரியுமா பெரியவர்களே? காளிக்கும் சிவபெருமானுக்கும் போட்டி நடந்தது. ஆனா அவங்க தனித்தனியா ஆடல, சேர்ந்துதான் ஆடுனாங்க. இதை யார் தெரியுமா சொல்றா? அருணகிரியார் சொல்ற. தனித்தனியா ஆடல, ஒன்னா சேர்ந்து அர்த்தநாரீஸ்வரர் தான் ஆடினாங்க. யாரு சொல்ற? அருணகிரியார் சொல்ற. அதல்ல சேடனார் ஆட, அகிலமேரு மீதாட, அபினகாளிதான் ஆட, அவளோடு அன்று அதிர வீசி வாதாடும் விடையில் ஏறுவார் ஆட, அருகுபூத வேதாளம் அவையாட, மருவு வானுலர் ஆட, மதியாட, மலரில் வேதனார் ஆட.